ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்சி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காரசாரமான டேஸ்ட்டில் அரிசியே குலையாமல் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பிரியாணி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி இன்றைக்கி நான் 1.5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ 1.5 கிலோ நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் தான் பண்ண போகிறோம். 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ கறி போட போகிறேன். கறி 1.5 கிலோ இருக்கிறதுனால நமக்கு கறியும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நிறைய கறி கிடைக்கும். ஸோ நம்ம கறியை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 4 தண்ணிக்கிட்ட நல்லா ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லாத்துலேயும் ஈக்குவலாக நமக்கு மஞ்சப்பொடி ஃபுல்லாக நமக்கு கறியில் போய் இந்த கவுச்சி கெட்ட வாச ஸ்மெல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம ஃபுல்லாக மஞ்சப்பொடியை போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து விசில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஏன் நம்ம டேரெக்டாக போட விசில் போட்டு எடுக்கிறோன்னா, பிராய்லர்னால் டேரெக்டாக போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம நாட்டுக்கோழினால் குக்காக கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது மாதிரி 2 விசில் கிட்ட போட்டு எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். நமக்கு சாப்பிடும்போது நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். 2 விசில் மட்டும்தான் போட போகிறேன். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கறி குழஞ்சி போயிடும். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட போகிறோம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. குக்கரை மூடிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கரை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். வச்சு கரெக்டாக 2 விசில் விடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கறி குழஞ்சிடும். அப்புறம் வந்து பிரியாணியில் நமக்கு கறியே கிடைக்காது. ஃபுல்லாக கறி குழஞ்சி போய் தான் இருக்கும். ஸோ அதுக்காக 2 விசில் விட்டால் போதும். ரெண்டு விசில் கிட்ட வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறி எப்படி வெந்திருக்குதுன்னு. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஏர் ரிலீஸும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட நாட்டுக்கோழி ஃபுல்லாக நல்லா குக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், கரண்டியில் எடுக்கும் போதே தெரியும் நமக்கு. சப்போஸ் உங்களுக்கு குக் ஆகலைன்னா கையை வச்சு நீங்கள் நசுக்கி பாருங்கள். உங்களுக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் வந்து கரண்டியால் நான் இது பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். தேவையான அளவுக்கு புதினா, கொத்தமல்லி நறுக்கி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக நீளவாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 4 பெரிய தக்காளி எடுத்து நீளவாக்கில் நறுக்கியிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி லெமன் சேர்க்கலை. அதுக்கு பதில் தான் நான் தயிர் மட்டும் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அது நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம தாளித்து எடுக்க வேண்டியது தான். வாங்க தாளித்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு தான் நம்ம எப்போவுமே வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி மெஷர்மெண்ட் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் நம்ம போட்டுக்கலாம். 1 கிலோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த 1 கிலோவுக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணி ரேஷியோ எப்படி போட போகிறேன்ற அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ 2.5 காப்பி இருக்குது. ஸோ இந்த 2.5 காப்பி நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும் போதே நம்ம கையை வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் 2 தடவை கிட்ட. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு கழுவுனா அரிசி உடஞ்சிரும். இப்போயே நம்ம 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் நல்லா கழுவி நான் 2 தடவை கழுவி எடுத்து வச்சுக்க போகிறேன். பிரியாணி சமைக்கும் போது நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாதியில் எடுத்து இந்த அரிசியை கழுவி நம்ம சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் அரிசி நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பிரியாணி பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரம் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நெய் சேர்த்துக்கலாம் ஒரு 50 கிராம் அளவுக்கு. எண்ணெயும் நெய்யும் 2 காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அந்த எண்ணெயில் நல்லா தாளிக்க போகிறோம். தாளித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்க்கணும்.
1/2 கிலோ வெங்காயத்துக்கிட்ட நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயத்தை போடும்போது கையால் நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு போடுங்க. அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். சீக்கிரம் நமக்கு வதங்கி முடிக்கும். நமக்கு குவான்டிட்டி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வதங்கும்போது. ஸோ அது மாதிரி கையால் நம்ம ஃபுல்லாக நசுக்கி போடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். பிரியாணிக்கு பண்ணும்போது இப்போயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்க போகிறோம். தட்டு போட்டு வதங்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். அதனால் தட்டை போட்டு கொஞ்சம் நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் வெங்காயம். அப்போ தான் நல்லா வதங்கி எடுத்துரும். ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடி போட்டு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வதக்கும் போது அதோட கலர் சேஞ்சஸ் ஆகும் நமக்கு. அப்போ தான் நம்ம அடுத்து தக்காளி பச்சை மிளகா போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. போட்ட தக்காளியும் பச்சை மிளகா நல்லா வதக்கிக்க போகிறோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்க தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா, கரம் மசாலா 3 மசாலா பொடி எடுத்துருக்கோம். அந்த 3 மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை நறுக்கி வச்சுக்கோம். நறுக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். மீதி பாதி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பிரியாணி இறக்கும்போது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுக்க தயிர் சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக தயிரே சேர்த்துக்கிறேன். எலுமிச்சப்பழம் சேர்க்கல, ரொம்ப புளிப்பாகிடும். அதனால் நான் வெறும் தயிர் மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம நல்லா வேக வச்சு எடுத்த சிக்கனை ஃபுல்லாக வெங்காயம் வதக்கி வச்சுக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம போட்ட வெங்காயத்தை நம்ம சிக்கனு எல்லாத்தையும் நல்லா மசாலா ஊற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கொஞ்சம் அப்படியே நார்மல் ஃப்ளேமில் வச்சு அந்த போட்ட சிக்கனு அந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி வச்சு நம்ம ரேஷியோ பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 காப்படி ரைஸ் வச்சுருக்கேன். அதே அளவுக்கு 5 காப்படி தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இப்போ 2 ஊற்றிருக்கேன். 3வது ஊற்றுறேன் இப்போ நான். நம்ம போட்ட 2.5 காப்படிக்கு ரேஷியோ 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரைஸும் நம்ம போட்ட தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகும். ஸோ கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிடணும். எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது தண்ணி கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் நம்ம பிரியாணி சொதப்பி விட்டுரும். ஸோ தட்டு போட்டு நல்ல பிரியாணியை நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம ரைஸ் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் ரைஸ் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிரியாணி மணக்க மணக்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். உப்பு இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு போட தேவையில்லை. இப்போ நம்ம கழுவி வச்சு எடுத்துருக்க பாஸ்மதி ரைஸை ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். சீரக சம்பா ரைஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் வேக வைக்கலாம். நம்ம குழையவும் குழையாது. ஆனால் பாஸ்மதி பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. கரெக்டான பக்குவத்தில் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் கரெக்டாக நமக்கு பிரியாணி வரும். ரைஸ் உடஞ்சிச்சின்னா நமக்கு நல்லா இருக்காது. அதோட கோட்டிங்கே லேயர் லேயராக அரிசியே நமக்கு வராது. ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி நமக்கு பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பக்குவமாக தண்ணி ஊற்றி இதேமாதிரி நமக்கு நல்ல தண்ணி போட்டு நல்லா இறக்கி வச்சுன்னா லேயர் நமக்கு பிரியாணி கிடச்சிரும். தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருக்கோம். நம்ம போட்ட ரைஸு நம்ம தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும்ன்றதுக்காக தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ரைஸும் கொஞ்சம் வேகுது. பாருங்கள், முன்னாடி போட்டதுக்கும் இப்போவும் பாருங்கள் ரைஸ் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக நமக்கு கிடச்சிருக்கு. தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஃபுல்லாக ட்ரை ஆகணும். போட்டதுக்கும் இப்போவும் நல்ல டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தம் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா நல்லா ரைஸில் போய் நமக்கு புதினாவும் கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இறங்கி நமக்கு பிரியாணி அப்படியே மணக்க மணக்க ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். தட்டு போடுற மாதிரி. தட்டு போடுறது முக்கியம் இல்லை. டைட்டாக நம்ம தட்டு போட்டு இந்த ஏர் ரிலீஸ் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு பிரியாணி தம்மில் நமக்கு குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் மேலே இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுக்க போகிறோம். தோசைக்கல் வச்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ட்ரம்மை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் மேலே வெயிட்டுக்காக சிக்கன் வேக வச்ச குக்கர் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த குக்கரில் ஃபுல்லாக தண்ணி வச்சு நான் குக்கரை ஃபுல்லாக மூடி வச்சுட்டு போகிறேன். வெயிட்டுக்காக மூடி வச்சு அடுப்பை ஃபுல்லாக நம்ம ஸ்லோவில் வச்சு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம பிரியாணி நல்லா வேக வைக்க போகிறோம். அந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகணும். அந்த போட்ட பிரியாணி நமக்கு உள்ளே லைட்டாக குக் ஆகும். மேலே நம்ம வெயிட் வச்சுருக்கிறதுக்கு அதுக்கும் நமக்கு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாமல் நமக்கு அப்படியே உள்ளே தம் போட ஸ்டடி ஆகிடும். இந்த மாதிரி மெத்தடும் பண்ணலாம். இல்லைனா வெயிட்டுக்கு மேலே ஒரு கல் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி குக்கரை வச்சு நான் இந்த மாதிரி வெயிட்டுக்காக பண்ணுறேன். ஸோ பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு அரௌண்ட் எனக்கு இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே. பிரியாணி ஃபுல்லாக நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கு இப்போது நல்ல குக்காக இருக்குது. கரண்டி வச்சு நான் உங்களுக்கு கிண்டி காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த லேயராக ரைஸு பாருங்கள் உடையாமல் நமக்கு அப்படியே எப்படி இருக்குது, சாஃப்டாக அப்படியே தனித்தனி லேயரில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா சுட 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 நாட்டுக்கோழி பிரியாணி காரசாரமான டேஸ்ட்டில்
ஹோட்டலில் சாப்பிட்றத நம்ம வீட்டில் செய்கிறது சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் ஹோட்டலில் சாப்பிட்றத எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். எங்களோட ஹிட்ஸுமே அந்த மாதிரி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாழை இலையை வச்சு பிரியாணி வச்சாச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காடை கிரேவி வச்சுருக்கேன். தயிர் பச்சடி இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டிங்கனாலே வேஸ்ட்டு. அதுக்கு காம்பினேஷனாக முட்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு காரசாரமான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.